பிரச்சனை பூரா முடிச்சுக்கோங்க. ஓகேவா? மட்டும் சொல்றேன், யாருக்கு சொல்லுங்க, லாஸ்ட் கூட்டிட்டு வாங்க கண்டிப்பா. 1 hour later. என்ன போன் ஹெல்ப் பண்ணியா? ஐயோ, அஜித் வேற பணம் வாங்கி கொடுக்குறேன், கடன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் போயிட்டா ஆலயம் போன் ஹெல்ப் பண்ணிட்டேன். 1 hour later. எங்க இந்த பிரவீனவர காணமே? இன்னைக்கு வந்து பணம் தரனாரு, தரவே இல்லை. இதுதான் சொல்றது, எப்பவுமே வந்து குடிக்கவே கூடாது. நம்ம அப்பயும் வர்றப்பெல்லாம் கேட்கறப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், ஆனா பணம் மட்டும் ரிட்டர்ன் ஆக மாட்டேங்குது. சரி, போன் பண்ணோம். ஹலோ பிரவீன், எங்க நீங்க சொன்ன இடத்துக்கு வந்து வேணாமா நிக்கிறேன், நீங்க ஆளே காணோம். பணம் தரேன்னு சொன்னீங்க, உங்களை நம்பி நான் வேற வந்திருக்கேன். எப்பதான் தர மாதிரி ஐடியா இருக்கு, நீங்க கொடுத்துருவீங்களா இல்ல கொடுக்க மாட்டீங்களா? சார் இப்ப இந்த இடத்துக்கு வண்டிங்களா கரெக்டா? நான் சொன்ன இடத்துக்கு எவ்வளவு நேரம் வரத்துக்கு? இல்ல, நான் சொன்ன இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்களா? அங்கதாங்க நிக்கிறேன், நான் வந்து 1/2 மணி நேரமா நிக்கிறேங்க. அந்த தம்பி பாருங்க, குடுக்குன்னு 10 நிமிஷம் அங்க இருப்பானே. கொஞ்சம் சீக்கிரம் வந்து சேர்றீங்களா? நடந்து வரீங்களா வண்டியில வரீங்களா? அண்ணனுக்கு கொடுக்கறதுக்கு தம்பி அள்ளி வச்சிருக்கேன், உடனே வந்துட்டு இருக்கிறேன். சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா. ஓகே. A few moments later. வரேன்னு சொல்றான், வருவாரா மாட்டாரா, என்ன பண்றது? நம்பி வர கமிட்மெண்ட் வர நிறைய இருக்கு. சரி, வெயிட் பண்ணுவோம், பண்ணி பார்ப்போம். ஆச்சு. பத்து நிமிஷம் குடுகுல ஓடி வரான்னா 1 மணி நேரமா நிக்கிற ஆலகாலமே. நம்பி எவர நான் வந்துட்டேன். ஏன் வரேன்னு சொன்னா வரவே இல்லை. டீ டைம் போய் லஞ்ச் டைம் போய் இப்ப சாயந்தரம் ஆக மாட்டேங்குது. பாத்தியா, வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. சரி, இன்னைக்கு போட்டோம், நாளைக்கு மட்டும் மாவட்டம். அவனை புளிஞ்ச இடத்தால அவனை இன்னைக்கு நாளைக்கு பாத்துக்கிறேன். நாளைக்கு 1 hour later. 3 hours later. The next day. இவ்வளவு பணம் வச்சிருக்குதோ, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டிடுவோமோ? காட்டு பணம் நிறையா இருக்குதோ, கவனமா இருக்குதோ. சேட்டு பாய், எப்படி இருக்க? பத்ராவ், நல்லா இருக்கியா? நல்லா இருக்குது, நம்ம நல்லா இருக்குது. நீங்க? நல்லா இருக்க? பை தொடக்கூடாது, கம்முனரோ. சேட்டு ஏன் கிளம்பிட்டு பையன் கையுமா? அட பாரே பாய், இது மணி இருக்குதோ நம்மள்தோ. அப்படியா? நான் டிபார்ட்மெண்ட் கட்டுதோ. டிபார்ட்மெண்ட் எதுக்கே காட்டுறாங்க? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் காட்டுதோ. சேட்டு சொல்றது கேளு, டிபார்ட்மெண்ட் ஒரு லாபம் கிடையாது. வட்டிக்கு பணம் விடு. நமக்கு நிறைய பாட்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டுதோ. சேட்டு சிக்கவே மாட்டேறானே, எப்பயோ உள்ள எடுத்துட்டுறமே, பம்பர் கட்ட மாட்டேனே. சேட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டினா அது ஒரு லாபமும் கிடையாது. நம்ம கிட்ட பாட்டி நிறைய இருக்குது, வட்டிக்கு வாங்க. டேய் சொல்றத கேடுறா. சல் பையா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டுதோ. டேய் நான் சொல்றத கேளு, நம்ம கிட்ட பாட்டி நிறைய இருக்குது. நை பையா 1 லட்சம் ரூபாய் லாபம் தான் எடுத்துறடா. क्या भाई 1 लाख को? ஆமாடா, ஆமா சேட்டு, 1 लाख रुपए பாட்டி நிறைய இருக்குது. வட்டிக்கு கேட்டு நம்மள முறை டார்ச்சர் பண்றாங்க. நான் பண்ணி தரேன், மாசம் 1 லட்சம் ரூபாய் வட்டி மட்டும் வாங்கி தரேன்டா. அவங்க 1 लाख कर दूं? கண்டிப்பா நான் வாங்கி தரேன். பாட்டி இது கூட்டட்டுமா? भैया मैं डिपार्टमेंट स्टोर பணத்துக்கு நான் கேரண்டி. நம்ம கிட்ட பாட்டி நிறைய இருக்குது. 10 लाख में அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. நான் 20-30 லட்சம் கூட வாங்கி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் அவங்க எல்லாம் வந்து भैया मैं चाहे स्टेट वाला. நான் சொல்றது கேளு भैया 1 लाख. A few moments later. எங்க இந்த பிரவீன பையன் ஆளை காணோம்? காலையெல்லாம் பணம் கேட்டா ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ள ஆளை காணாமே. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், என்னாச்சுன்னு தெரியல.
அப்ப அஜித் தலைவரே உங்களை தாங்க தேடி இருக்கிறேன், போன் பண்ணி எடுக்க மாட்டேங்கிறீங்க. சொன்னது வச்சு நீ தான் போன் எடுக்க மாட்டேங்கிற, என்னன்னு சொல்ல மாட்டேங்க. என் கஷ்டம் சரி அவ்வளவு சரி நேரத்துல நான் கொடுங்க, பணம் ரெடி பண்ணிட்டேன், கஷ்டத்துக்கு கூட தீர்த்தரலாம். சரி. சேட்டுக்கிட்ட பேசிட்டேன், பணம் Okay. தரேன்ட்டான். சரி, இப்ப பணம் வாங்க போலாம். முதல்ல அவர் கூப்பிடு, சேட்டை கூப்பிடு, பேசுவோம், நேர்ல வச்சு இல்ல பேசி. சேட்டு உங்களை கூட்ட சொல்லிட்டாரு, இப்ப போலாம், நேர்ல போலாம். சரி, ஓகேவா, போலாம். சரி, என்ன சேட்டு பேக் கட்டி போச்சுன்னா வந்துக்கிறாங்க 24 hours. சேட்டு உட்காரு உட்காரு. அந்த இது நம்ம அண்ணன் தான், இவர் தான் பாட்டி. ஆமா ஆமா பாட்டி. வணக்கம் பாய். அண்ணனுக்கு பணம் வேணும் அப்படின்ட்டு. पार्टी तो நம்ம அண்ணன் தான். வணக்கம் சேட்டு. அண்ணனுக்கு தான் ஒரு 10 லட்சம் தேவைப்படுது. भैया ठीक है भैया வட்டிக்கு தான், ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீட்டான ஆளு, தொழில் பண்றாரு, லாரி கார் எல்லாம் வச்சிருக்காரு. 1 लाख कर दो ஆமா வட்டி மட்டும் 1 लाख தருது. ரெகுலரா பண்ண 1,10,000 தரான் 1 लाख 10,000 தரான். कर दो हाँ हाँ। डिपार्टमेंट स्टोर इரு. हाँ भैया ठीक है भैया ஓகேவா? அதெல்லாம் உன்னுடைய நன்மைக்காக தான் அண்ணனை கூப்பிட்டு வந்தேன். சரியா? हाँ भैया சரி ஓகே. பணம் எப்ப தர? ஏதாவது பாண்டு கிண்டு கையெழுத்து போடணுமா? हाँ भैया என்ன क्लिप பண்ணு? कर दो बांड कर दो வேற अल्लाह कोडो பாரு, कोडो அதெல்லாம் निंबल मन तरा निंबल तरा என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்குதோ பணத்தை கொடு சேட்டு, மாசம் வட்டி வாங்கி. நிம்பல் பணம் தரா ஓகே பணம் வரதே பெரிய விஷயம். கொடுத்தலாம். சரி ஓகே சரி கொடுத்தலாம். சரி சேட்டு, நீ என்னென்ன கேட்குறீங்க எல்லாம் கொடுத்துட்றேன். हाँ भैया வந்து ஒரு மணி நேரத்துல எல்லாம் போய் வீட்டுல எடுத்துட்டு வந்து எல்லாம் உனக்கு கையில செக் போட்டு எல்லாம் கையெழுத்து கொடுத்துட்றோம். இப்ப பணத்தை இப்ப கொடுத்துறியா? 1 लाख 10,000 कर दो ஆமா மாசம் வட்டி மட்டும். हाँ भैया हाँ। ठीक है ஓகே பணத்தை கொடுறா. हाँ भैया பணம் இருக்குதோ ஆ. நிம்பல் தர दो சரி ஓகே.